அதான் நானே வந்து டெய்லி பட்டை அடிச்சுக்கிட்டு சண்முகமா நடிப்பேன். அது மாரி நடிச்சிட்டு இருக்க நேரத்துல எனக்கு ஒருத்தன் வந்து பட்டை அடிச்சுட்டு போயிட்டான். மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. நமக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒருத்தருடைய நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. நம்ம அன்புக்குரிய ஒருத்தர்கிட்ட இருந்து மெசேஜ் வரும்போது நம்ம அதை சந்தேகமே பட மாட்டோம். அந்த மாதிரி ஒரு சந்தேகமே பட முடியாத ஒரு இடத்துல இருந்து ஒரு நேரத்துல நம்மள டப்புன்னு ஒருத்தன் அடிச்சுட்டு போறான்றது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது. ஒரு பெரிய பாடமாவும் இருந்தது. என்ன ஒருத்தன் ஏமாத்தினா அட்லீஸ்ட் அந்த 15,000 ரூபாய்க்காக ஒரு 15,000 பேருக்காவது இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லணும். ஒரு 15,000 பேராவது இந்த மாதிரி தப்பிக்கணும், மாட்டக்கூடாதுன்ற ஒரு அவேர்னஸ்க்காக தான் அது நான் வந்து சோஷியல் மீடியால ஷேர் பண்ணேன். ஸோ அவரே வந்து ஒருத்தருடைய குரல்லே இந்த மாதிரி எனக்கு பணம் வேணும்னு சொல்லி அந்த குரலை ட்ராக் பண்ணி அவங்க ஏஐல வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வாய்ஸ் நோட்டா அனுப்புறாங்களாம். அதுலேயே வந்து கால் பண்ணி கேட்குறாங்களாம். இதெல்லாம் கேட்கும்போது பேசாம நம்ம வந்து பழைய லேண்ட்லைனுக்கும் பட்டன் ஃபோனுக்கும் போயிடலான்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த ஃபோன் மூலமா இவ்வளவு வளர்ச்சியும் இருக்குது, நமக்கு பெனிஃபிட்ஸும் இருக்குது, அதே நேரத்தில் இந்த ஆபத்தும் இருக்குது. அது வந்து எல்லாருக்கும் மெசேஜ் போகுது, நீ நல்ல வேளை நீ கால் பண்ண, காசு எதுவும் அனுப்பல அப்படின்ட்டு. அனுப்பிட்டேனே சார். ஐயோ ஏன்பா பண்ண, எனக்கு தெரியாது சார். உங்க பேரு பார்த்தோன்னே நான் எதுவுமே எனக்கு தோணலையே. அவர் நம்பர்ல இருந்தே எனக்கு திரும்பி இன்னொரு 10,000 ரூபாய், செந்தில் கேன் யூ கிவ் மீ, இது பத்தல, இன்னொரு 10,000 ரூபாய் அனுப்ப முடியுமா இருக்கிற மாதிரியா? ஒரு 3 போட்டு அனுப்புறேன். அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? நான் வந்து கெட்ட வார்த்தையில திட்டலாம்னு நினைச்சேன். நான் திருநெல்வேலிக்கே அல்வாவா அப்படிங்கிற மாதிரி எங்க அண்ணனுக்கே வா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சம்பவம் இப்போ ரீசெண்டா பார்த்தேன். சுட சுட இன்னைக்கு காலையிலலாம் பார்த்தேன். அதனால இன்னைக்கு ஈவினிங்கே உங்களை பார்க்க வந்தாச்சு. என்னதான் நடந்துச்சு? அதான் நானே வந்து டெய்லி பட்டை அடிச்சுக்கிட்டு சண்முகமா நடிப்பேன். அது மாதிரி நடிச்சிட்டு இருக்க நேரத்துல எனக்கு ஒருத்தன் வந்து பட்டை அடிச்சுட்டு போயிட்டான். ஒரு புது அனுபவமா இருந்தது. நிறைய நம்ம அதை பத்தி கேள்விப்படுறோம். நானே நிறைய ரேடியோல அதை பத்தி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சைபர் கிரைம் பத்தியும் புதுசா வர சைபர் கிரைம்ஸ் பத்தியும் நானே நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவேன். பட் நமக்கே ஒருத்தன் வந்து விபூதி அடிச்சுட்டு போனன்றது வந்து ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. இன்னொன்னு இப்படி ஒரு ரூபத்துல ஒண்ணு பண்ண முடியுமான்னு நம்ம வந்து கவர்மெண்ட்லாம் வந்து நமக்கு மெசேஜ் சொல்லிட்டு இருக்காங்க, பின் நம்பர் கொடுக்காதீங்க, ஒவ்வொருத்தங்களும் ஃபோன் பண்ணும்போது வந்துருது இல்ல, லிங்க் ஏதோ லிங்க் தெரியாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க, தெரியாத நம்பரை இது பண்ணாதீங்களா, வேற ஒரு டைரக்ஷன்ல நமக்கு இன்ஃபர்மேஷன் வரும்போது சம்பந்தமே இல்லாம தெரிஞ்ச ஒருத்தருடைய நம்பர்ல இருந்து வந்து ஒரு மெசேஜ் வருது. நமக்கு ரொம்ப மரியாதைக்குரிய ஒருத்தருடைய நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது. நம்ம அன்புக்குரிய ஒருத்தர்கிட்ட இருந்து மெசேஜ் வரும்போது நம்ம அதை சந்தேகமே பட மாட்டோம். ஆமா. அந்த மாதிரி ஒரு சந்தேகமே பட முடியாத ஒரு இடத்துல இருந்து ஒரு நேரத்துல நம்மள டப்புன்னு ஒருத்தன் அடிச்சுட்டு போறான்றது ஒரு வித்தியாசமான அனுபவமா இருந்தது. ஒரு பெரிய பாடமாவும் இருந்தது. ஸோ நான் அந்த மாதிரி என்ன ஒருத்தன் பண்ணிட்டான்னு புலம்புறதுக்காக நான் அந்த வீடியோவே போடலை. நான் ஒரு 15,000 ரூபாய் என்ன ஒருத்தன் ஏமாத்தினா அட்லீஸ்ட் அந்த 15,000 ரூபாய்க்காக ஒரு 15,000 பேருக்காவது இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லணும். ஒரு 15,000 பேராவது இந்த மாதிரி தப்பிக்கணும், மாட்டக்கூடாதுன்ற ஒரு அவேர்னஸ்க்காக தான் அது நான் வந்து சோஷியல் மீடியால ஷேர் பண்ணேன். அதை பார்த்து நிறைய நண்பர்கள் கால் பண்ணி எனக்கு ஒரு 15,000 ரூபாய் கொடுக்கலான்னு கேட்கறாங்க. கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கு தெரியும் இந்த மாதிரி நம்மளே மாதிரி சோகமா பார்ப்பாங்கன்னு நினைச்சேன். பயங்கரமா கிண்டல் பண்றானுங்க. அப்ப இன்னும் நமக்கு ஞாபகம் வரும்ல, நான் சொல்லிட்டேன், உங்க எல்லா நம்பரையும் வந்து என்ன ஏமாத்துறான் பாத்தியா, அவனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருவேன் ஜாக்கிரதை. அந்த ஸ்கேமருக்கு, அந்த ஹேக்கருக்கே உங்க நம்பர்லாம் அனுப்பி உங்க நம்பரை ஹேக் பண்ண சொல்றாரு அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்மளை சுத்தி நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆகிற அதே நேரத்துல அந்த டெக்னாலஜி வச்சு நம்மளை எப்படி ஏமாத்துறாங்கன்றதையும் நம்ம அவேர்னஸோட தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதுதான் எண்டு கிடையாது. இதுக்கப்புறம் இன்னும் டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க. நான் இதுக்கப்புறமா தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி வச்சுக்கிட்டு ஒருத்தருடைய குரல்லையே பேசி காசு வாங்குறாங்களாம். ஃபேஸ் மார்ஃபிங் வேற நடக்குது. ஸோ அவரே வந்து ஒருத்தருடைய குரல்லே இந்த மாதிரி எனக்கு பணம் வேணும்னு சொல்லி அந்த குரலை ட்ராக் பண்ணி அவங்க ஏஐல வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வாய்ஸ் நோட்டா அனுப்புறாங்களாம். அதுலேயே வந்து கால் பண்ணி கேட்குறாங்களாம். இதெல்லாம் கேட்கும்போது பேசாம நம்ம வந்து பழைய லேண்ட்லைனுக்கும் பட்டன் ஃபோனுக்கும் போயிடலான்னு தோணுது. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த ஃபோன் மூலமா இவ்வளவு வளர்ச்சியும் இருக்குது, நமக்கு பெனிஃபிட்ஸும் இருக்குது, அதே நேரத்துல இந்த ஆபத்தும் இருக்கு.
நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது இந்த கூகுள் பே, ஃபோன் பே, பேடிஎம் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணி பாக்கெட்ல காசு வச்சுன்னு தான் சுத்தணும் போல எல்லாருமே. பாக்கெட்ல காசு வச்சாலும் பிரச்சனை. நம்ம வந்து ஏடிஎம் கார்டு அந்த பெரிய கஜானா பெட்டி அந்த மாதிரியும் இந்த போனே வந்து பட்டன் போனு போயிடலாமான்னு நான் நேத்துல இருந்து யோசிச்சுன்னு இருக்கேன். சிசி சாவா. ஆமா, சீரியஸா பட்டன் போனுக்கு என்ன குறைஞ்சிட போறோம் நம்ம? நமக்கு ஏதாச்சும் நெட்டு தேவைப்பட்டா அதுக்கு லேப்டாப்போ இல்ல ஒரு பேடோ நம்ம ஐபேடோ வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோஷியல் மீடியாவுக்கு வேணா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம கையிலேயே இருக்கிறது தான் வந்து we are very accessible to anybody ஆயிடுச்சு. நம்ம எங்க இருக்கலாம் ட்ராக் பண்ணலாம். நம்மளுடைய வாய்ஸை அவங்க நம்ம ஃபோனை நம்ம நிறைய படங்கள்ல கூட பார்த்துருக்கோம். நம்மளுடைய கேமரா மூலமா நம்மளுடைய வீடியோவை ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி புதுசா பயம் காட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பயத்தை கையில வச்சுட்டே சுத்துற மாதிரி இருக்கு. இப்போ யாருன்னா தெரியாத நம்பர்ல இருந்து ஃபோன் வந்தாலே எடுக்க பயமா இருக்கு. முன்னாடிலாம் தைரியமா எடுத்து ஹலோ யாரு பேசுறீங்க ராங் நம்பரா சொல்லுவோம். இப்போ எடுக்கிறதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா எடுத்தா உடனே அடுத்த நிமிஷம் நம்ம போனை அவங்க ஆக்ட் பண்ணுவாங்களோ. நம்பர் வேற வித்தியாசமா வருது பார்த்துருக்கீங்க. அப்புறம் நம்பர் 5 நம்பர்லாம் வருது. தென் வாட்ஸ்அப்ல வர அன்னோன் மெசேஜஸ் லிங்க்ஸ் தொடர்றதுக்கே பயமா இருக்கு. ரீசெண்டா என்னோட இதெல்லாமே ஃபியரே வந்து இதை எப்படி ஹேண்டில் பண்றது தான். ஸோ இவ்வளோ கேர்ஃபுல்லா இருக்கிற நேரத்துல இப்படி ஒருத்தன் வந்து டப்புன்னு அடிச்சுட்டு போனது வந்து நம்மள எதிர்பார்க்காத நேரத்துல ஒருத்தன் பின்னாடி அடிச்ச மாதிரி அப்படிங்கிற மாதிரி இருந்து. ஸோ இது வந்து மக்களோட ஷேர் பண்ணோன்றது தான். ஏன்னா நிறைய பெரியவங்களை ஈஸியாக ஏமாத்திடலாம். இளைஞர்களே ஏமாறுறாங்கன்னும் போது இன்னும் இது ஃபோன் பத்தி பெரிய அனுபவம் இல்லாத, இன்டர்நெட் பத்தியும் இந்த மாதிரி சர்வீசஸ் பத்தியும் பெருசா பழக்கம் இல்லாத, பரிச்சயம் இல்லாத நம்ம வீட்டில் இருக்கிற எல்டர்ஸே ஈஸியா ஏமாந்துடலாம். ஸோ அவங்களுக்கும் அது ஒரு அவேர்னஸா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பதிவே போட்டது. ஹோப்ஃபுல்லி இது சில பேரை போய் ரீச் பண்ணிருக்கு. தேங்க்ஸ் டு உங்களை மாதிரி சோஷியல் மீடியா அதை ஷேர் பண்ணது. நீங்க சும்மா ரேண்டமா இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப நெருங்கியவர், ரொம்ப தெரிஞ்சவர், அவர் நம்பர்ல இருந்து உங்களுக்கு மெசேஜ் வருது ஒரு 15,000 ரூபாய் வேணும் அப்படின்ட்டு. ஸோ அதை நீங்களும் என்ன கேட்காத மனுஷன் கேட்கிறாரே அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. ஏன்னா அது வந்து அவர் பேர் வந்து சார் பேர் வந்து குருமூர்த்தி. அவர் கோயம்புத்தூர்ல பெரிய ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவருக்கு ஒரு 3-4 தலைமுறையா ஹோட்டல் வச்சு நடத்துறவங்க, பெரிய பிரான்ச்லாம் வச்சிருக்காங்க. ஸோ நாங்கள் லாஸ்ட் இயர் ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு பிளான் பண்ணும்போது சார் கிட்ட தான் நான் கன்சல்ட் பண்ணேன். ஏன்னா அவர் ஒரு 15 இயர்ஸ் நான் கோயம்புத்தூர்ல நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஒரு பழக்கம். அவங்க வீட்டில் எம்ஜிஆர்லாம் வந்து தங்குற ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கும் எம்ஜிஆர் ஃபேமிலிக்கும். ஸோ அந்த கதையெல்லாம் எனக்கு அப்போ சொல்லுவார். எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டடாக கேட்பேன் நான். ஸோ ரொம்ப டவுன் டு அர்த் பர்சன். நம்ம எப்போ ஒரு சின்ன ஒரு டவுட்டு கேட்டாலும் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவார். ஸோ எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட். ஸோ லாஸ்ட் இயர் அவர்கிட்ட இந்த மாதிரி நான் கன்சல்ட்லாம் வர பண்ணேன். எனக்கு நிறைய ஐடியாஸ்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட பேசல. நியூ இயருக்கு ஒரு வாழ்த்து அனுப்புனாரு. நான் சேம் டு யூ சார் அப்படின்னு. அவ்வளோதான். அந்த சாட் விண்டோலயே இது வருது, இந்த ஒரு மெசேஜ் நியூ இயருக்கு கீழே வருது. ஆமா, இதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட பேசின சாட்லயே அதே சேம் சாட் விண்டோலயே கீழே ஐ நீட் அ ஹெல்ப்னு வருது திடீர்னு அவுட் ஆஃப் த ப்ளூல. அப்போ வந்து நான் எந்த சந்தேகமும் படலை நான். ஏன்னா அவர் பேர்ல ஒரு சாட்ல அவர் ஆல்ரெடி நான் பண்ண ஹிஸ்ட்ரி இருக்கிற சாட்ல ஒரு புது வரும்போது ஐ நீட் அ ஹெல்ப்னும் போது எனக்கு நான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஹோட்டல் பத்தி கேட்ட மாதிரி சார் வந்து நம்ம கிட்ட ரேடியோ பத்தியோ இல்லை மீடியா பத்தி ஏதோ கேட்க போறாரு போல இருக்கு. சொல்லுங்க சார், ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு. ஐ நீட் 15,000, ஐ வில் பே இட் டுமாரோ ஈவினிங் அப்படின்னு வருது. ஸோ நான் வந்து அப்போதான் சாருக்கு எனக்கு அதை பற்றி வேற எதுவுமே நான் யோசிக்கல. அவர் ஐ நீட் 15,000, சாருக்கு என்ன பிரச்சனை? மேபி ஒரு ஃபோன் ஏதாச்சும் கீழே வந்து உடஞ்சி போச்சோ, ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காரு, அவருக்கு நம்ம ஞாபகம் வந்துடுச்சோ, நம்ம ரேடியோ கேட்டு நம்ம ஞாபகம் எப்படி வந்ததுன்னு தெரியல. ஏன்னா அவருக்கு இல்லாத கான்டாக்ட்ஸ் கிடையாது. ஆமாம். ஸோ அப்படின்னும்போது நம்ம ஞாபகம் மேபி ஒரு ரேடியோ கேட்கும்போது நம்ம இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வந்ததோ, ஏதோ அர்ஜென்ட்ல எமர்ஜென்சியில் உடனே ஹெல்ப் பண்ணோம். நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு அவரை கூப்பிட்டு நம்ம கேட்கலாம், சார் நீங்க தானா, உங்க ஏன் சார் உங்களுக்கு தேவைன்ற அநாகரிகமான கேள்விகள் கேட்கற அளவுக்கு அவர் இல்லை. அவர் ஒரு பெரிய ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய பெரிய நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஜென்டில்மேன். நான் அதெல்லாம் கேட்காம ஃபர்ஸ்ட் அனுப்பிட்டு நான் அனுப்பும்போது தான் சார் நான் அப்போ அடுத்து கேட்குறேன், இது எப்படி அனுப்புறதுன்னு கேட்குறேன். பேங்க் ட்ரான்ஸ்ஃபரா இல்லை ஜிபே? ஒரு நம்பர் வருது, அந்த நம்பர்ல ஜிபே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் உடனே அந்த நம்பரை ஜிபே பண்றேன். ஜிபே பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுல பார்த்தா ரிஷப் யாதவேஷினின்னு ஏதோ ஒன்று வருது. என்னடா அது நார்த் இந்தியன் பேர் மாதிரி இருக்கு. அப்போதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, இது சார் போன்ல இருந்தா அவரு தான் அனுப்புனாரா இல்ல அவர் போன் எங்கேயா யாராவது திருட்டாங்களா? அந்த பேரை பார்க்கும்போது இந்த மாதிரி தோணுது. அந்த அந்த நான் அனுப்புன அந்த ஜிபே அக்கௌண்ட் பேர்ல அது ரிஷப்னு வருது. ரிஷப் டாட் ஒரு சர்நேம் வருது. அப்போதான் எனக்கு வந்து ஸ்ட்ரைக்கே ஆகுது. சரி, சாரை ஒரு வாட்டி கூப்பிட்டு கேட்டுருவோம்
இந்த டவுட்டில் அப்போ தான் எனக்கு அந்த டவுட் வந்து நான் கூப்பிட்டு சார் உங்கள் ஃபோன்லேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு சார். உனக்கு வந்துச்சா எப்பா காலிலேருந்து அப்பா 500வது ஆளுப்பா நீப்பா இதை நீங்க காசு அனுப்பிச்சிட்டு தானே கேட்டீங்க? அனுப்பிச்சு தான் கேட்குறேன். ஆனால் அவருக்கு வந்து சாருக்கு வந்து கால் போகுது. ஆ. வாட்ஸ்அப்ல இருந்தா இது வந்தது. பட் அவருடைய நெட்வொர்க் கால் போகுது. ஆ. நெட்வொர்க் காலில் போனோடனே அவர் ஃபர்ஸ்ட்டு பிஸியாக இருந்தது. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு இது எல்லாமே மேட்டர் ஆஃப் 2-3 மினிட்ஸில் நடக்குது. ம். வந்த இமீடியட்டாக நான் இம்பல்சிவாக வேற அனுப்பி விட்டேன். சாரை பார்த்தோன்னே கேட்காத மனுஷன் கேட்கிறாரே, சரி என்ன பிரச்சனையோ உடனே ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ட்டு அந்த ஒரு இதில் அடுத்த ஒரு நிமிஷத்துலேயே நான் ரியலைஸ் பண்ணி அவருக்கு ஃபோன் பண்ணுறேன், ஜாமாக இருக்கு. தென் அவர் திருப்பி அவர் கால் பண்ணார். என்ன செந்தில் அப்படின்னாரு. ஏன்னா ஏன்னா அவருக்கு இது மாதிரி நிறைய கால் வந்திருக்கு போல இருக்கு. சார் உங்கள் இதுலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது சார், நீங்கள் அனுப்புனீங்களா அப்படின்னு கேட்டேன். செந்தில் காலிலேருந்து பதில் சொல்லி என்னால் மாலையில் இது வரைக்கும் ஒரு 500 பேர்கிட்ட வந்து எனக்கு காலேருந்து கால் பண்ணுறேன். என் ஃபோனை எவனோ ஹேக் பண்ணிட்டான், வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணிட்டான். அது வந்து எல்லாருக்கும் மெசேஜ் போகுது. நீ நல்ல வேளை நீ கால் பண்ண, காசு எதுவும் அனுப்பல அப்படின்றாரு. அனுப்பிட்டேனே சார். ஐயோ ஏன்பா பண்ண, எனக்கு தெரியாத சார். உங்கள் பேர் பார்த்தோன்னே நான் இதுவுமே எனக்கு தோணலையே சார். சைபர் கிரைமில் சொல்லியிருக்கேன்ப்பா, அவங்க இது பண்ணுறாங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. நீ அனுப்பின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு அனுப்பு, நான் உங்ககிட்ட அட்டாச் பண்ணிடுறேன் அது அப்படின்னாரு. சரிங்க சார் சொல்லி அட்டாச் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவன் இன்னொரு 10,000 ரூபாய் கேட்குறான். அதே நம்பர்ல இருந்தா? ஆமா, அவர் நம்பர்ல இருந்தே எனக்கு திரும்பி இன்னொரு 10,000 ரூபாய். செந்தில் கேன் யூ கிவ் மீ, இது பத்தல, இன்னொரு 10,000 ரூபாய் அனுப்ப முடியுமா? நான் எதுவுமே பண்ணல, சைலண்டா இருக்கேன். பாசிபிள் கொஸ்டின் மார்க், எதுவும் அனுப்பல. ஒரு 5 நிமிஷத்துல செந்தில் அப்படின்னு ஒரு கேள்வி. நான் வந்து எனக்கு விஷயம் தெரிஞ்சிடுச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓகே. அவன் வந்து இந்த சினிமாலாம் வர மாதிரி ஸ்மைலி லாஃப்டர் போடுறான், சிரிக்கிற மாதிரியா? ஒரு 3 போட்டு அனுப்புறான். அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? நான் வந்து கெட்ட வார்த்தையில திட்டலாம்னு நினைச்சேன். பட் நான் என்னன்னா, இது அவன் ஆக்டிவா இருக்கிற வரைக்கும் ஏதோ சைபர் அவங்களை பண்ண முடியும்னு நினைச்சுன்ற ஒரு இதுல நான் அதுவும் ரிப்ளை பண்ணல. அதுக்கப்புறம் நான் பிளாக் பண்ணிட்டேன் அவனை. அப்புறம் சார்கிட்ட அவர் என்ன சாரே தொடர்பு கொண்டு தான் அவர் தான் சொன்னார், இது வந்து ஒரு அவேர்னஸா நீ வந்து மக்களுக்கு தெரியப்படுத்து, நிறைய பேர் ஏமாற போறாங்க. என்கிட்டயே ஒரு 500 பேர்கிட்ட அனுப்பியிருக்கான். ஸோ இந்த மாதிரி மற்றவங்களை ஏமாற்ற போகிறான், நீ ரேடியோவில் சொல்லு, முடிஞ்சவன் சோஷியலில் ஷேர் பண்ணுன்னு அவர் சொன்னதுனால தான் இதை நான் ஷேர் பண்ணதே. ஏன்னா இல்லாட்டா இந்த அசிங்கத்தை போய் எங்கே சொல்கிறேன், நம்மளுடைய தலையில் துண்ட. சரி, அப்போ நான் வந்து நினச்சேன், ஓகே இது வந்து அட்லீஸ்ட் இது நம்ம கற்றுக்கிட்ட பாடம், ஒரு மற்றவங்களை சேவ் பண்ணுறதுக்காக நம்ம ஷேர் பண்ணலான்ற ஒரு அதே ஒரு ரீசனுக்காக தான் நான் ஷேர் பண்ணது. ஸோ யாருக்குமே வந்து உங்களுக்கு ஏதாச்சும் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி தெரிஞ்சவங்களே இந்த மாதிரி திடீர்னு பணம் கேட்குறாங்க, நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ சில பேர் ரெகுலராக பணம் கேட்குறவங்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக லவ்வபுளான பர்சன்ஸ் கேட்கும்போது நம்மளால் தவிர்க்கவே முடியாது. அவங்க யார் கேட்டாலுமே பை டிஃபால்ட்டு கால் பண்ணி ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் கால் பண்ணால் கூட இப்போ ஏஐ டெக்னாலஜியில் அவங்கள மாதிரியே பேசுகிறாங்கலாம் பண்ணியிருக்கானுங்க. ஸோ அதனால் நீங்கள் 1க்கு 2 வாட்டி அவங்கள கால் பண்ணி அவங்க தானே கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது நல்லது. இல்லைன்னா நம்ம ஹெல்ப் பண்ணோன்னு நினைக்கிற இன்டென்ஷனையும் அது இது பண்ணிடுது, காலி பண்ணிடுது. உண்மையிலேயே ஹெல்ப் பண்ணோன்னு ஒருத்தர் கேட்டால் கூட நாளைக்கு நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டோம், அந்த எண்ணமே போயிடுது. ஸோ அந்த நம்ம கொடுக்குற பணம் போய் கரெக்டாக ஒருத்தரை சேரணும்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணணுன்றது தான் நான் கற்றுக்கிட்ட ஒரு பாடம். பட் யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடாதீங்க. நான் அதுதான் ஒன்று ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். கண்டிப்பாக நம்மளுடைய குணம் மனிதத்தை விட்டுறக்கூடாது. ஒருத்தன் நம்மளை அசைச்சு ஆட்டி பார்க்குறான்றான், அவனை ஃபேஸ் பண்ணணுமே ஒழிய இது ஒரு சேலஞ்சு. பட் அதுக்காக நம்மளுடைய குணத்தை இந்த மாதிரி நிறைய பேர் பணம் கொடுத்து கேட்காம விட்டதுலாம் இருக்கு. எங்க வீட்டுல என்ன அசிங்கமா வீட்டுல என்ன சொல்லியிருந்தாங்க? அதுக்கப்புறம் வைஃப்லாம் சிரிக்கிறான், வேணும் நீதான் வந்து கர்ணனுக்கு அப்புறம் நீ தானே கவச கொண்டுல எல்லாம் பிறந்தவன் தானே, நீ வேணும் உனக்கு. அவ கிண்டல் பண்ணி சிரிச்சா, அவ்வளவுதான். பணம் வராதுன்னு தெரியும் உங்களுக்கு திருப்பி. மேட் அன் அட்டெம்ப்ட். இதை வந்து நாங்க பேங்க்ல கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சைபர்ல அவரே சாரே பெரிய இன்ஃப்ளூயன்சர் இன் த சென்ஸ் சொசைட்டில ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவர். அவரு டைரக்டாவே நிறைய ஆபீசர்ஸ் கிட்ட எல்லாம் பேசியிருக்காரு. பட் அவருக்குமே வந்து ஒரு பிரேக் த்ரூவே கிடைக்கல.
அவன் வேற ஏதோ ஸ்டேட்ல இருந்து பண்றானா, அங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்களா, ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்றாங்களா. ஸோ இது நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. இந்த சைபர் கிரைமை தடுக்கிறதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, நிறைய சேலஞ்சஸ் இருக்கு அவங்களுக்கும். அதனால இது போன படம் திருப்பி வர்றோன்ற அந்த நம்பிக்கை ரொம்ப கம்மி. இஃப் யூ ஆர் லக்கி, ரியலி லக்கி, சம்திங் மே ஹேப்பன். வெரி ரேர். பட் நம்மளுடைய அஸ் அ ப்ரொசீஜர் இதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டோ இல்லை ஒரு பேங்க்ல நம்ம இந்த மாதிரி ஒன்று கொடுத்து அவங்க அதுக்கு ஒரு ஆக்ஷன் அவங்களும் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அவ்வளோதானே ஒழிய இது கிடைக்குமான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அட்லீஸ்ட் கற்றுக்கிட்ட பாடத்தையாவது 4 பேரோட ஷேர் பண்ணோம். இனிமேல் வருமுன் காப்பது தான் அறிவுடைமை. இதில் வந்தப்புறம் அதுக்கு தீர்வு கிடையாது, வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இன்னும் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக நம்ம ஃபோனை வந்து இப்போ 2 பின் வெரிஃபிகேஷன்லாம் இருக்குது. தயவு செஞ்சு 2 பின் வெரிஃபிகேஷன்லாம் அவங்க சிஸ்டமில் போட்டு வச்சுக்கோங்க. அதையும் இன்னும் கொஞ்ச நாள் பிரேக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 3 பின் 4 பின்னு. ஸோ அதுதான் இந்த மாதிரி மாற்றி நம்ம குழம்பிட்டு இருக்கிறதுக்கு பேசாமல் பட்டன் ஃபோனு லேண்ட்லைனுன்னு போயிடலாம் தான் நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா லேண்ட்லைன் இப்போ பாசிபிலிட்டி ரொம்ப கம்மி. ஓகே. பட் பட்டன் ஃபோன் ஆப்ஷன் வந்து போகணும்னு நினைக்கிறேன். இதே விஷயத்த வந்து இன்ஸ்டாகிராம்ல பண்ணியிருந்தாங்க ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி. சேம் டு சேம் இதே தான். ஒரு அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல பாசிபிலிட்டி ஓகே பாஸ்வேர்டு பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வாட்ஸ்அப்புக்கு அதுவும் அது எதிர்பார்க்காத நேரத்தில் அது இப்போ என்னதான் யூ ஆர் வெல் இன்ஃபார்ம்டு, எந்த நேரத்தில் உங்களை எப்படி ஏமாத்துவாங்கன்னு சொல்ல முடியும். நம்ம ஒரு குட்னஸ் கைண்ட்னஸ்ல தான் பார்க்குறோம். நல்ல விஷயமா தான் நம்ம. அதே மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் அவர்கிட்ட அந்த சாரோட லிஸ்ட்ல இருந்த நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. அதுல வந்து அவர் சொல்றாரு அவங்களுடைய ஸ்டாஃபே ஒரு லேடி ஒருத்தாங்க, அவரு எனக்கு ரொம்ப பயமா, சார் என்ன சார் சொல்றீங்கன்ற நான். அவங்க வந்து கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் அவங்க கிட்ட அவங்க ஸ்டாஃப், அவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டாஃப் லேடி. அவங்க இத்தனைக்கும் சொல்லியிருக்காங்க சாரோட ஃபோன் வாட்ஸ்அப் ஹேக் ஆயிருக்கு, எதனா மெசேஜ் அவர் இதுலேருந்து வாட்ஸ்அப் வந்தால் யாரும் ரிப்ளை பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க சொல்லியிருக்காங்க. பட் அவரை மாதிரியே ஏதோ மெசேஜ் அனுப்புகிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு 2-3 வாட்டி தொடர்ந்து மெசேஜ் வரதை பார்த்து அவங்க உண்மையிலேயே சாருக்கு ஏதோ தேவைப்படுது நம்பி அவங்க முதல்ல ஒரு 15,000, அப்புறம் ஒரு 10,000, அப்புறம் ஒரு 20,000, 70,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஏசி மெக்கானிக் ஒருத்தர் இந்த மாதிரி வண்டி ஓட்டுன்னு போயிடும்போது அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துட்டான் நினச்சி உடனே ஒரு 5,000 ரூபாய் அவர்கிட்ட அவ்வளோதான் இருந்தது. நான் அதே போட்டுட்டேன். போட்ட அப்புறம் அப்போதான் ஒரு திருப்பி என்ன மாதிரியே ரிலீஸ் பண்ணிடுறேன், சார் எதுக்கு நம்ம கிட்ட காசு கேட்பாரு. உடனே அவருக்கு மெசேஜ் ஃபோன் பண்ணி கேட்டா ஐயோ போச்சா. ஸோ இந்த மாதிரி ஒரு 10-15 பேர் அவங்க சொந்தக்காரங்க உட்பட நிறைய பேர் காசு பெரிய அமௌண்ட்டாக தான் அடிச்சிருப்பாரு போலியே. இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டா ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் அடிச்சிருக்காங்க. அவன் உடனே வேற மற்ற அக்கௌண்ட்டுக்கு மாத்திடுவானா. ஒரே அக்கௌண்ட்ல வச்சிருந்தா கூட நம்ம எடுத்துடலாம். பட் அவன் உடனே மற்ற அக்கௌண்ட் இல்லை ஏடிஎம்ல போய் வித்ட்ரா பண்றது அந்த மாதிரி ஏதோ பண்ணிடுவாங்க போல இருக்கு. அண்ட் ஆல்சோ அவன் டைமிங் வந்து சண்டே. நீங்கள் பேங்க்லேயும் போய் பெருசாக கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க முடியாது. போலீஸ் ஸ்டேஷனோ இல்லை சைபர் கிரைம் போனாலும் அங்கே ஆட்கள் அவ்வளோ ஃபுல்லாக எக்யூப்டாக இருக்காது. ஸோ அதனால ஒரு சண்டே பார்த்து ஒரு லீன் டேல வந்து வேலையை பண்ணிடுவேன். ஸோ அவன் ஒரு மாதிரி இது ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் போல இருக்கு. அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு அந்த சிஸ்டம் நம்மக்கிட்ட இப்போதைக்கு ரெடியாக இல்லை. தட் இஸ் ஒன் சேட் திங். ஸோ மைட் அஸ் வெல் நாம தான் வருமுன் காப்பது அறிவுடைமை. ஒரு ஆள்கிட்ட அடிச்சா பெரிய அமௌண்ட்டா அடிக்க முடியாது அப்படின்ட்டு நிறைய பேர்கிட்ட சின்ன சின்ன அமௌண்ட்டா அடிச்சு அதை பெரிய அமௌண்ட்டா உருவாக்கி வச்சிருக்காரு போல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேற ஏதாச்சும் நடந்திருக்கா உங்களுக்கு? எனக்கு இது மாதிரி எங்க அம்மாவுக்கு நடந்திருக்கு. சில வருடங்களுக்கு முன்னாடி பின் நம்பர் வச்சு 10 நம்பர் அந்த அந்த நாங்கள் உங்கள் பேங்க் மேனேஜர் பேசுது அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா நல்லா தூங்கி இருந்திருக்காங்க. அதுவும் அந்த தூங்குற நேரத்தில் தான் பெரியவங்களை டார்கெட் பண்ணி தூங்குற நேரத்தில் எடுப்பானுங்க. அவங்க இந்த பேங்க் மேனேஜர் கூப்பிட்றேன் உங்கள் அக்கௌண்ட்டு பின்னு மாறி இருக்குனாலே பயந்தாங்க. என்ன சார் சொல்லுங்க பின் நம்பர் உங்கள் ஃபோன் நம்பர் ஒரு பின்னு வந்திருக்கோ அதை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்த பேலன்ஸ் எல்லாத்தையும் அப்போ எடுத்துட்டான். அது ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி நடந்த ஒரு கதை. அது எவ்வளவு காசு அடிச்சிருந்தாங்க? அது அவங்க அக்கௌண்ட்ல பென்ஷன் ஒரு 30,000-40,000 எடுத்திருப்பாங்க அந்த டைம்ல. எங்க அம்மாவுக்கு அது பெரிய விஷயமா ஆயிடுச்சு. ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டாங்க. ஒண்ணு ஏமாத்தினது காசு, இன்னொன்னு ஏமாத்தல் இந்த வயசுல. இந்த பெரியவங்களுக்கு அதான் பிரச்சனை. இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு பணம் வேல்யூ வேற, நம்மளுடைய ஒரு 1000 ரூபாய் நமக்கு வேற. நமக்கு ஒரு படம் பார்த்தா முடிஞ்சு போச்சு ஒரு 1000 ரூபாய். ஆனா பெரியவங்களுக்குலாம் ஒரு 1000 ரூபான்றது அவங்களுடைய ஒரு 10 ரூபாய் 20 ரூபாவே இன்னைக்கு அவங்களுக்கு பெரிய அமௌண்ட். ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் சம்பளம் வாங்கி இருந்திருப்பாங்க, அப்படிதான் அவங்க லைஃப் ஸ்டைலே இருந்திருக்கும். இன்னமும் 15,000 ரூபாய் பெரிய அமௌண்ட் தான். ஏன்னா அது ஒரு சில பேருடைய சம்பளம் அது இன்னைக்கு, ஒரு மாசத்தோடைய உழைப்பு அது.
ஸோ அது உண்மையிலேயே பெரிய அமௌண்ட்டு தான். அதை வந்து ஒருத்தன் அசால்ட்டாக அடிச்சுட்டு போகிறான்றது வந்து ஏற்றுக்க முடியல. காண்டாக தான் செய்யும். ஆண்டாவது அதுக்கு என்னன்னா we are helpless இதில். நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் தான் பண்ண முடியும். அது கிடைக்குமான்றது ஹோப் இல்லை இதில். அதுதான் இன்னையோட சுச்சுவேஷனாக இருக்குது. ஹோப்ஃபுல்லி இந்த சிஸ்டம் எல்லாம் நம்ம திருட நம்மளோட ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான் திருடுறவன். நம்ம சிஸ்டமோட பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்கான். நம்ம வந்து அட்லீஸ்ட் நம்ம அது நடக்காமல் பார்த்துக்கிறது தான் நம்மக்கிட்ட இருக்கு. ஓகே, இந்த விஷயத்தோட அவேர்னஸ் வந்து காலகாலமாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக ரொம்ப நாள் முன்னாடி இந்த நீயா நானால கூட ஏமாந்தவங்க நிறைய பேர் வந்து பேசினது ரீசெண்டாக கூட ட்ரெண்ட் ஆச்சு. ஃபோன் பண்ணும்போது சொல்கிறாங்க. பட் அப்படி இருந்தாலுமே மக்கள் நிறைய பேர், நீங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து ஏமாற செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா ஏமாத்துறவன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை இருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம இப்போ நீங்கள் போலீஸாகவே இருந்தால் கூட 24 மணி நேரம் நீங்களே போலீஸாக இருக்க மாட்டீங்க. எப்பயுமே நான் அலர்ட்டாக இருப்பேன், நான் வந்து அர்ஜுனா நடிப்பேன்லாம் முடியாது. ஒரு கட்டத்துல நீங்களும் உங்களுக்கு ஒரு வல்னரபிள் டைம் இருக்கும்ல. ஆமா, நீங்க ஒரு பையனா ஒரு டைம்ல இருப்பீங்க, ஒரு குழந்தையா ஒரு டைம்ல இருப்பீங்க, ஒரு ஃப்ரெண்டா ஒரு டைம், ஒரு காதலனா இருப்பீங்க. ஒரு நாள்ல 24 மணி நேரம் நீங்க அலர்ட்டாவே இருக்க மாட்டீங்க. ஓகே, ஒரு பகுதி அலர்ட்டா இருப்பீங்க. உங்களுடைய இன்டெலிஜென்ஸ் லெவல் எப்பயுமே எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. சில நேரத்துல நம்ம ஒரு வல்னரபிள் டைம் இருக்கும். ஒரு நேரத்துல நம்ம ஒரு தூக்கத்துல இருப்போம், இல்ல வேற ஒரு ஃப்ரெண்டோட ஒரு கான்வர்சேஷன்ல சோகமா இருப்போம். நான் அது மாதிரி டிரைவிங்ல இருந்தேன், நான் சீன் பேப்பர் படிச்சுன்னு இருந்தேன். அப்போ நான் வண்டியை விட்டு அடுத்த சீன் என்னன்னு படிச்சுன்னு இருக்கிறேன். என் மூடு அந்த சீன்ல அது இருந்தது. இது மாதிரி இவரை பார்த்தானே எனக்கு வந்து அவ்வளோ அதெல்லாம் நான் இன்வெஸ்டிகேட் பண்ற அளவுக்கு என் மைண்ட் செட் இல்லை அப்போ. ஓகே. ஸோ நான் அது கேட்கல, நான் என்ன கேட்க வரேன்னா, ஸோ அவேர்னஸ்ன்றது நடந்து தான் இருக்குது. நிறைய பேர் ஏமாந்தவங்க சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே என்ன விஷயம், என்ன மாதிரியான அவேர்னஸ் இதுக்கு வந்து கரெக்டாக கொடுத்தாங்கன்னா இது அவ்வளவா நடக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சொல்ல நீங்க அவேர்னஸ் இப்போ கவர்மெண்ட்டே அவேர்னஸ் கொடுத்துன்னு தான் இருக்காங்க. எனக்கு அது என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம வந்து ஒரு பின் நம்பர் கொடுக்காதீங்க, யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க, இந்த லிங்க் எல்லாம் கிளிக் பண்ணாதீங்கன்னு கவர்மெண்ட் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்க நேரத்துல அவன் புதுசா அடுத்த லெவலுக்கு போயிட்டான். அவன் அப்கிரேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கான். இப்போ நீங்க இது எதிர்பார்க்காத ஒரு ஆங்கிள் அது. நம்ம லெஃப்ட்ல இண்டிகேட் போட்டு இப்படி திரும்ப ரைட்ல ஒருத்த வந்து இச்சானா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ நீங்க இதுக்காக இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா, இப்போ நான் சொல்ற விஷயம் கூட இதை கேட்குற திருடன் ஏய் இதுக்கு அடுத்த லெவல் எனக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டு வேற இப்போ ஏஐ டெக்னாலஜி நான் சொன்னேன், ஏஐ மூலமா அடிக்க போறான்னு சொல்லி அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டானு. ஸோ நம்ம அதை பயன்படுத்துறோமோ இல்லையோ, அதை வச்சு நம்மளுக்கு காசு பண்ணுங்க. நான் இதை வந்து நாம ஒன்று பேங்க்ல இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்ல இந்த ஜிபே, கூகுள் பே, ஆன்லைன் ட்ரேடிங்ல இதை பணம் நிறைய வைக்கக்கூடாது. அது தேவையான பணம் தான் அந்த அக்கௌண்ட்ல வைக்கணும். நீங்க வந்து பணத்தை ஒன்று ஃபிக்ஸட்ல மாற்றி வச்சுக்கிறது நல்லது. இப்போ என்ன ஃபிளெக்சிபிள் ஃபிக்ஸட் பிளான்லாம் கவர்மெண்ட் பேங்க்லேயே போனாலே சொல்றாங்க, நிறைய கேஷ் வச்சுக்காதீங்க, நீங்க அதை கொஞ்சம் ஓரமா வைங்க. ஏன்னா பேங்க்ல வச்சா சேஃபா இருக்கும்ன்றதே இப்போ இல்லை. வீட்டில் வச்சாதான் சேஃப் இல்லை. பேங்க்ல வைக்கிறதுமே எங்கதான் வைக்கிறது, அதான் நீங்க பாக்க எங்க வைக்கிறதுதான் தெரியல. நீங்க டிஜிட்டலா வச்சிருந்தாலும் பிரச்சனையா இருக்கு. ஆமா. ஸோ அதனால அவங்களே சொல்றாங்க, ரொம்ப கேஷ் வந்து இந்த அக்கௌண்ட்ல எல்லாம் வச்சுக்காதீங்க, ஃபிக்ஸடா மாத்தி வச்சுங்க. அப்புறம் நீங்க ஃபிளெக்சிபிளா நீங்க தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி பேங்கே வந்து என்கரேஜ் பண்றாங்க. இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி இந்த ரொம்ப ஹை டெக்னாலஜி, இப்போ லைஃப் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா we are all going back to the ஒரு பழைய காலகட்டத்துக்கு நம்ம போறோம். எல்லாருமே ஒரு பழைய காலகட்டத்துக்கு திருப்பி லைஃப் ஸ்டைலே மாத்திக்கணும். லைக் ஒரு 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டணும், ஹெல்த் கான்சியஸா மாறுறாங்க, காலைல எழுந்து யோகா பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும், ப்ரீதிங் எக்ஸசைஸ், இதெல்லாம் படிச்சவங்க. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸே நிறைய பேர் அவங்க லைஃப் ஸ்டைலே மாத்திக்கணும். 6 மணிக்கெல்லாம் சாப்பிட்டணும், 9 மணிக்கெல்லாம் தூங்கிடணும். இதெல்லாம் பழைய காலத்தில் நம்ம பயன்படுத்தணும். இது எதுன்னா நம்ம ஆரோக்கியத்துக்காக. இதெல்லாம் பண்ணா நம்ம ஹெல்த்தியா இருக்கலாம் கொஞ்ச நாள். நீங்க நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு உங்களுக்கு. நைட்டு ஃபுல்லா நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கலாம், அமேசான் பிரைம்ல படம் பார்க்கலாம். பட் இந்த மாதிரி இருக்கிற ஒரு இதுல நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம பாதுகாக்கணும்னா ஓல்டு மெத்தடுக்கு, ப்ரிமிட்டிவ் மெத்தடு கொஞ்சம் மாறிடுறாங்க. ஏன்னா அதுல அவ்வளோ ஹார்ம்னஸ் கிடையாது. ஓகே. அதே மாதிரி நான் என்ன நினைக்கிறேன், கொஞ்சம் ப்ரிமிட்டிவ் மெத்தடுக்கு நம்ம போயிட்டோம்னா கொஞ்சம் சேஃபா இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. அதான் சொன்னேன், பட்டன் ஃபோனு, லேண்ட்லைனு, ஓல்ட் ஸ்கூலுக்கே மறுபடியும் போயிட்டா இந்த டெக்னாலஜி மூலமா திருடுறவன் வந்து நம்மள ஏமாற்ற முடியாது. ஏன்னா டெக்னாலஜி வளர வளர அவன் வளர்றான். நம்ம நினைக்கிறோம் இப்போ ஃபோனில் வந்து ஃபோன்லேயே பே பண்ணலாம், கார்டை வந்து டேப் பண்ணால் போதும், நம்ம கன்வீனியன்ஸுக்கு ஈஸியாக ஆக்குறோன்னு பார்க்குறோம். அது அவனுக்கு ரொம்ப ஈஸியாகிடுது. ஓகே. ஸோ அதை வச்சு இன்னும் ஈஸியாக திருட ஆரம்பிக்கிறான். நம்ம இன்னும் நம்மளுடைய கன்வீனியன்ஸுக்கு நம்ம பண்ணுற எல்லா விஷயமும் நமக்கே பாதகமாகுது. அதனால கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதா ரொம்ப யோசிக்காமல் இந்த மாதிரி டெக்னாலஜியை தனியாகவும் நம்மளுடைய அவசியத்துக்கான விஷயங்களை நம்ம கொஞ்சம் பேசிக்காக மாற்றிக்கிட்டோம்னா பெட்டர்னு தோணுது. பேசிக் இந்த சென்ஸ் பட்டன் ஃபோனு, நீங்கள் கம்யூனிகேஷனுக்கு வெறும் ஃபோன் மட்டும் வச்சுக்கலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் நீங்கள் எதாவது டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா அப்போது அதுக்கு தனியாக ஒரு டிவைஸ் வச்சுக்கலாம். அதில் அமௌண்ட்டை கம்மியாகவும் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய அவேர்னஸ் தான்.
கோயிங் ஃபார்வர்ட் இன்னும் ரிஸ்காக தான் இருக்க போகுது, இன்னும் பிரச்சனைகளாக தான் இருக்க போகுது. வெரி நைஸ். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு அவேர்னஸ் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அது இல்லாமல் மெயினாக நீங்கள் போட்டது தான் இன்னைக்கு ஃபுல்லாக ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. நான் வந்து சொல்கிறேனே, நான் ஏமாந்துட்டேன். நான் அந்த 15,000 ரூபாய் எனக்கு போச்சு. பட் அட்லீஸ்ட் ஒரு 15,000 பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரணுன்றது தான் என்னோட இன்டென்ஷன். யாரும் இந்த மாதிரி ஏமாற வேண்டாம்ன்றது தான். அட்லீஸ்ட் ₹1 ஒருத்தருக்கு அப்படின்ற இதில் தான். பட் அது இன்னும் நிறைய பேர் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஆமாம். ஸோ சோஷியல் மீடியாவுக்கு, நியூஸ் சேனல்ஸுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. யான் பெற்ற துன்பம் யாரும் பட வேண்டாம். கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 மாலை 6 மணி முதல் ஈஷா யோகா மையம், கோவை. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs.